இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இன்றைய செய்தியின் தலைப்பு, நாம் கர்த்தரோடு இருந்தால் அவரும் நம்மோடு இருப்பார். அசரியா என்கிற தேவ மனிதன் ஆசா ராஜாவுக்கு சொன்ன ஆலோசனை இது. இதே ஆலோசனையை தாவீது ராஜாவும் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொன்னார். நீ கர்த்தரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்பதுதான் அது. முத்தான இந்த 2 ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிந்து யாரெல்லாம் ஆண்டவரை தேடினார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் தேடி வந்து ஆசீர்வதித்தார். அதே சமயம் ஆண்டவரை தேடாத மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரால் கைவிடப்பட்டார்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இதுதான். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவரை விட்டுவிடாதீர்கள் என்பதுதான். ஒரு போதகர் அல்லது ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான காரியமும் இதுதான். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்பதுதான். நாம் ஆண்டவரை தேடுகிறோமா என்பதை மிகுந்த ஏக்கத்தோடு கூட நம்முடைய ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு குழந்தை மிகுந்த ஆசையோடு கூட தன் தகப்பனிடம் கேட்பதை எப்படி தனது ஒரு தகப்பன் உடனடியாக நிறைவேற்றி வைக்கிறாரோ, அதை காட்டிலும் அதிகமாக நம்முடைய உன்னத தகப்பன் நாம் ஆண்டவரிடம் என்ன கேட்கிறோம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். உள்ளான அன்போடு அவரை தேடும் போது அவர் வெளிப்படுகிறார், நம்மை அரவணைத்துக் கொள்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அவர் முறியடித்து போடுகிறார். அன்றைக்கு ஆசா ராஜா ஒரு சிறிய படையை வைத்துக் கொண்டு பெரிய படையை தோற்கடித்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த ராஜா ஆண்டவரை தேடினதுதான். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு வருகின்ற துன்ப நேரங்களிலும் போராட்ட நேரங்களிலும் அமைதியாக இருந்து விடாமல் குடும்பமாக சபையாக ஜெபிக்கிற தோழர்களை இணைத்துக் கொண்டு ஆண்டவரை தேடுங்கள். அப்பொழுது கண்டிப்பாக அவர் நமக்காக யுத்தம் செய்வார். தாவீது அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடுகிற பழக்கத்தை வைத்திருந்தார். அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று வாஞ்சையோடு ஆண்டவரை தேடினார். கிடைத்த பலன் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று மகிழ்ச்சியோடு கூட சாட்சி பகர்கிறார். ஆகவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் ஜெயமுள்ளதாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், செல்வாக்கை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பதவியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ அவர்கள்தான் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக நாங்கள் உம்மை தேடும் போது நீர் எங்களுக்கு வெளிப்படுகிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வருகிற எல்லா நெருக்கங்களிலும் இருந்து, பாடுகளில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து நீர் எங்களை விடுவிக்கிறீர் அப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கும் போது அது எங்களுக்கு வாய்க்காமல் போகிறது. எங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. அதனால் எப்பொழுதும் நாங்கள் முதலாவது முன்னுரிமையை உமக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் உம்மோடு கூட இருந்தால் நீங்க எங்களோடு கூட இருப்பீர்கள் என்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து உண்மை தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை தாங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற வேத வசனத்தின்படியே முதலாவது நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மை தேட, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உலகத்திலே நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடாதபடி எப்பொழுதும் நீங்க எங்களோடு கூட இருங்க. நாங்களும் எப்பொழுதும் உண்மை தேடுவதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.